ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கனால தான் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். நான் போடுற வீடியோ, ரிப்பேரிங் வீடியோ நீங்களாம் ஜென்ஸும் மட்டும்தான் பார்க்குறீங்களா, லேடிஸும் பார்க்குறீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய சமையல் வீடியோ, ட்ராவலிங் வீடியோ, ஷாப்பிங் வீடியோ தான் பார்ப்பீங்க. என்ன மாதிரி நான் இந்த மாதிரி வேலை செய்கிறேன், இந்த மாதிரி இதில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறது என் வீடியோ மட்டும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு பெருசாக தெரியல. இது மாதிரி புது புது பொருளாம் ரிவ்யூ வீடியோலாம் வரும். ஆனால் நான் இந்த ஃபேனுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோ நான் எப்படி இருந்தது, அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன், அப்லோடு பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நமக்கு இந்த ஃபேனுக்கு என்ன பிரச்சனை பார்க்கலாம். இது வந்து காயில் தான் வந்தாங்க, சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் காயில் வந்து மாற்றிட்டோம். அது வந்து உள்ள ஃபுல்லாக வந்து இப்படி இதாகிட்டு ஸ்பாயில் ஆகிட்டு, அதனால் இவர் அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஃபிட் பண்ணிட்டார். இல்லை உங்களை காமிச்சிருப்பேன். காயில்னால் என்னென்னு இப்போ காட்டுறேன் இருங்க. இதுதான் காயில். இது பெரிய ஃபேன். இது டேபிள் ஃபேன் காயில். இது வந்தது இதுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் திருப்பி ஒரு ஓப்பன் பண்ணிட்டு ஃபிட் பண்ண சொன்னால் எனக்குன்னே புடுவார். பார்த்துக்கோங்க. இதுதான் காயில். இதை மாதிரி எல்லாமே வீக்காக இருந்தது. இப்போ அதுக்கு இது நடுவில் பார்த்திங்களா, இதுதான் செட் பண்ணியிருக்கோம். நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பிடிச்சி பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் வீடியோ போட்டுட்டாலேன்னு பார்க்கணும் பேருக்கு பார்க்குறீங்களா சொல்லுங்கள். நீங்கள் நான் பிடிச்சி பார்க்க போய் தான் எனக்கு இத்தனை பேர் பார்த்து சப்போர்ட் தரீங்க. தேங்க்யூ வெரி ஸோ மச். அடிக்கடி தேங்க்யூ சாரி சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம மேலே இருக்க கோவத்தில் இருக்கவங்களும் ஐயோ தேங்க்யூ சொன்னாலே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஐயோ ஒன்றும் இல்லாதக்கு சாரி சொல்லிட்டாலே நான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு நான் அடிக்கடி இந்த 2 வார்த்தை யூஸ் பண்ணுறேன். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக சாரி சொல்கிற பற்றி தப்பே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நமக்கு ஒருத்தவங்க ஒரு பொருள் தராங்கன்னா அந்த பொருளை பார்க்காதீங்க, உடனே ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் வரும். எனக்கு சில நேரத்தில் சில பொருள் யாரும் தரும் போது எனக்கு பிடிக்கலனா கூட நான் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவேன். அவங்க நினைக்கணும் ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாமோன்னு நினச்சிப்பாங்க. அதனால் உங்களுக்கு நான் தேங்க்யூ சாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் நீங்கள் அடிக்கடி லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதனால தான் மீண்டும் தேங்க்யூ சாரி. இந்த மாதிரி டேபிள் ஃபேனில் பண்ணுறதுக்கு நிறைய டைமும் எடுக்கும். நிறைய ஸ்க்ரூ டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபிட் பண்ணணும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீலிங் ஃபேன் வந்து டக்குன்னு வேலை முடியும். டக்குன்னா இதுவும் ஆகும், ஆனால் அந்த அளவுக்கு ஆகாது. இது ஒரு பார்ட்ஸும் ஃபிட் பண்ணி செக் பண்ணணும். உத்து கடந்து பார்க்கணும். மொத்தமாக செக் பண்ணாமல் ஃபிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக அவுக்கணும். அதனால தான் இப்படி மறுபடியும் தட்டி விட்டு செக் பண்ணி ஃபிட் பண்ணுறாரு. எல்லாருமே அவங்கவுங்க தொழிலும் போடுறாங்க, வீடுதும் போடுறாங்க. அதை மாதிரி நாங்கள் பார்க்குற தொழிலும் நாங்கள் போடுறோம். என் வீடியோ அடிக்கடி பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ் ஆகும். ஃப்யூச்சரில் ஏன் இப்போவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன். என்ன என் பேச்சை நம்புங்க. இவர் ஏதாவது தேடுவார், கிடைக்கலன்னா அப்படியே திருட்டு பையன் மாதிரி முடிப்பார். ஃபேன் ரெடி ஆகல, கஸ்டமர் வந்துட்டாங்கோ. இன்னும் வேலை ஆகலப்பா, நீங்கள் போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்கப்பான்னு சொல்லியாச்சு. கூடாரத்தை உட்கார வச்சுருவோம். கூடாரத்தை உட்கார வச்சுட்டு 2 ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடலாம். மீண்டும் செக் பண்ணலாம். அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவசரமாக வேறு வேலை ஒன்று வந்துட்டு, அதனால் அதை நிப்பாட்டிட்டு இதை ஆரம்பித்தாச்சு. சிலவங்களுக்கு பொறுமையே இருக்காது. இவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். கூலருக்கு வயர் செக் பண்ணணும். இப்போ சரி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உள்ளே இருக்க குப்பையெல்லாம் எடுத்துடலாம். எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். சரி பண்ணுறதை விட சுத்தம் பண்ணுறது தான் நேரம் போகும். இவர் வந்து ஒரு நேரம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் ரிப்பேர் பண்ணுவார். வயரை கனெக்ட் பண்ணிடலாம். பழைய வயரை கழட்டியாச்சு. இப்போ புதிய வயரை போட்டுடலாம். இந்த வேலை வந்து சீக்கிரம் டக்குன்னு ஆகிட்டு, ஃபேன் வேலை தான் நேரம் ஆகுது. வயர் போடுறதெல்லாம் இவர் மீறி போட்டுருவார், டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த வயர் வந்து 2 பின் வயரிங் மாதிரி கூலருக்கு, சின்ன ஃபேனுக்கு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். கூலர் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணிவிட்டு வயரை கனெக்ட் பண்ணியாச்சு. வயரை குத்தியாச்சு. இப்போ எவ்வளோ தூசி புகை பார்த்தீங்களா? ஏன் அந்த பக்கம் வச்சுன்னா தெருவில் குப்பை போட்டு எங்கள் கடைக்குள்ளே வரக்கூடாதுன்னு இப்படி போட்டால் தெரு பக்கத்தில் எல்லாம் குப்பை போயிடும். அவ்வளோ டஸ்ட் இருந்தது இல்லை. முந்தியில் இவர் இந்த பக்கம் காற்று வாங்கன்னு என் கடை மூஞ்செல்லாம் வந்து குப்பையும் தூசியும் ஆயிரும். அதனால் இப்போ வந்து ஐடியாவாக அந்த பக்கம் குப்பையை தள்ளி விட்டுருவோம். நீங்களாம் நினைக்கலாம் தெரு வம்ப போனால் நடக்குமோ, கடை மட்டும் வம்ப ஆகக்கூடாதான்னு இல்லை. எனக்கு என் கடை வம்பாரை பற்றி பிரச்சனை இல்லை. மூஞ்சியெல்லாம் புழுதியும் தூசி நிறைஞ்சிரும். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பொடி புழுதி மாதிரி விழுங்குதப்பா சாமி கூலர் வேலை. நானுமே என் பங்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன், வேலையை பார்த்துறேன். இல்லை நீங்கள் நினைப்பீங்க நீ வேலை பார்க்க மாட்டேங்கிறேன்னு. இவர் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க.
கூலர் ஸ்டார்ட். கஸ்டமரும் வந்தாச்சு. அவர் சொல்கிறாரு தூசி நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த வேலை செய்கிறதுங்கிறது 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆக மொத்தம் இன்றைக்கி காத்தாடி செய்கிறது கஷ்டம் போல. இனி அடுத்த வேலை சிலவங்க கூட வந்து கொடுத்துட்டு மெதுவாக செய்யுங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து இன்னும் வாங்கிக்கிட்டு தான் போவாங்க. இந்த வேலைலாம் எப்படி பொறுமையாக அமைதியாக பார்க்கணும். முதலாளிலாம் நின்றுட்டு உடனே தான்னு சொல்லும் போது செய்ய போகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இதுக்கு என்ன பிரச்சனைனா தண்ணி இழுக்க மாட்டுக்காம். தண்ணி இழுக்கிற மாதிரி ஒரு பொருள் போட்டிருக்கோம். இவர் சொல்கிறார் தண்ணி இழுக்க மாட்டேங்குது. குழாயில் தண்ணி வந்தோன்னா தண்ணி இழுக்கும். இங்கேருந்து பார்த்தா தெரியுதுன்னு குப்பை தான் அடக்கிருக்கான்னு. இதையும் கொஞ்சம் அவுத்து பார்த்துடலாமே. இந்த பக்கத்துலாம் காற்று போகிற மாதிரி இடம் இருந்தால் தண்ணி இழுக்காது, வேக்யூம் பிடிக்கும். அதே மாதிரிலாம் இதில் குப்பை தான் அடைச்சிட்டு இருந்தால் கூட தண்ணி இழுக்கிறது கஷ்டம். தெரியுதுங்களா எவ்வளோ குப்பை எல்லாம் நிறைஞ்சி போயிருக்கு. இது எப்படி தண்ணி இழுக்கும் பார்த்தீங்களா. கூரை போட்டாச்சு. சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு தான் வேறு நம்ம வாயால் ஊதி குப்பையை எடுக்காரு. இது வார மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சுத்தம் பண்ணிடணும். இந்த மாதிரி பொருள்லாம் எப்படி 2 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணணும். இவங்க எதுவும் முடியலன்னா தான் தூக்கிட்டு ஓடிறாங்க. நமக்கு எந்த ஒரு தண்ணியுமே ஃபில்டர் பண்ணி வராது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி மோட்டரும் ரெடி ஆகிட்டு, நம்ம ஃபேனும் ரெடி ஆகிட்டு. வீடியோ ரொம்ப பெருசாகிட்டுனா நீங்கள் பார்க்க மாட்டேங்க, ஸ்கிப் பண்ணி தள்ளி விட்டு போயிடுறீங்க. அதனால் ஃபேனும் ரெடி. ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். நீங்கள் இஷ்டப்பட்டு பார்க்குறீங்களா, இல்லை கஷ்டப்பட்டு பார்க்குறீங்களா, அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 3 வேலையும் ஷார்ட்கட்டில் முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவை சந்திக்கிறேன். ஆதரவு தாங்க. பை பை, லவ் யூ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.